பெரும்பாலான மக்கள் நவீன மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதனால் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு நம்புறாங்க. இதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது அப்படின்னு இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். ஒரு சில குறிப்பிட்ட மருந்துகளை சரியான மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் அதிக அளவில் பயன்படுத்தும் போது சிறுநீரகம் செயலிழக்கும் வாய்ப்புகள் உள்ளன. எல்லா மருந்துகளுக்கும் இது பொருந்தாது. நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் என்று சொல்லப்படும் வலி நிவாரணிகளை குறைந்த காலம் பயன்படுத்தலாம். நம் உடலில் அடிபட்டு விட்டாலோ அல்லது வலி ஏற்பட்டாலோ இதை குறைந்த காலம் பயன்படுத்துவதில் தவறில்லை. ஆனால் சிலர் இதை மூட்டுவலி, முதுகுவலி போன்ற பிரச்சனைகளுக்கு அதிகப்படியாக மாத கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். அவர்களுக்கு கட்டாயம் சிறுநீரக பாதிப்புகள் வர வாய்ப்பு உள்ளது. ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் அனைவருக்கும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் என்பது இல்லை. ஒரு சில மருந்துகள் சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும். வான்கோமைசின், அமிகாசின், அமினோ கிளைகோசைட் போன்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளை அதிகம் எடுத்துக்கொள்வது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. வயிற்றெரிச்சல் என்று சொல்லப்படும் அசிடிட்டிக்கு எடுத்துக்கொள்ளும் மருந்துகளில் 2 வகை உள்ளது. H2 பிளாக்கர், ரான்டிடின் ஆகியவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்வதனால் பிரச்சனை இல்லை. இதுவே புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் என்று சொல்லப்படும் பாண்டப்ரசோல், ஒமிப்ரசோல், ஈசோப்ரசோல் போன்ற மாத்திரைகளை கணக்கில்லாமல் அதிக காலம் எடுத்துக்கொண்டால் அதற்கு சிறுநீரகத்தை பாதிக்கும் தன்மையுண்டு என்று சொல்லப்படுகிறது. கட்டாயம் இந்த மருந்துகள் எடுத்துக்கொள்ள மருத்துவரின் ஆலோசனையை பெற்றிருப்பது நல்லது. கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தும் மருந்து இயற்கையாகவே பவர் சற்று அதிகமாகவே இருக்கும். ஆன்டி மெட்டபாலிட்டிஸ் மருந்துகள் சில சமயம் கிட்னியை செயலிழக்க வைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் மருத்துவர்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கணித்து இந்த மருந்துகளை சிகிச்சைக்காக நோயாளிகளுக்கு கொடுப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சில வகையான பிபி மருந்துகள், டயோரிட்டிக் மெடிசின்ஸ், ஏசிஇ இன்ஹிபிட்டர்ஸ் இவை எல்லாருக்கும் சிறுநீர் பாதிப்பை ஏற்படுத்தாது. இருப்பினும் பிபி மாத்திரைகளை மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாமல் எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மனநல பிரச்சனை, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு கொடுக்கப்படும் மருந்துகளுக்கு தசை பிரச்சனையை ஏற்படுத்தி அதனால் கிட்னி செயலிழக்க வாய்ப்பு உள்ளதால் இது போன்ற மருந்துகளை சுயமாக வாங்கி பயன்படுத்த கூடாது. சிலர் சுயமாக கடைகளில் மருந்துகளை வாங்கி மாத கணக்கில் பயன்படுத்துவார்கள். அவர்களுக்கெல்லாம் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நாம் பயன்படுத்தும் எல்லா மருந்துகளுமே கிட்னியை பாதிப்பதில்லை. இதையும் நினைவில் வைத்துக்கொண்டு மருந்துகளை அளவாக எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி மறுபடியும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.